எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளம் பழத்தை பற்றி தான். இந்த ப்ளம் பழத்தில் என்ன இருக்குது, சும்மா ஆப்பிள் மாதிரி தானே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம்ல. ஆனால் இதில் எவ்வளோ சத்துக்கள் இருக்குதுன்னு நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்கலாம். இதில் வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்குது. விட்டமின் சி வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு தேவைப்படுதுன்னா, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறதுக்கு உதவுது. இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குது. உடல் செல்களை பாதுகாக்கிறதுக்கு உதவுது. நார்ச்சத்து இருக்குது. செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கும் மலச்சிக்கலை குறைக்கவும் உதவுது. பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. இதில் இதய ஆரோக்கியத்துக்கும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் இது உதவுது. இதில் விட்டமின் கே, சிறிதளவு விட்டமின் ஏ மற்றும் காப்பர்லாம் இருக்குது. அதனால் இது வந்து நிறைய பெனிஃபிட்டான ஒரு பழம் தான் இது. குறைந்த கலோரி கொண்டுள்ள பழம் இது. அதனால் உடல் எடையை குறைக்கணும், கட்டுக்குள்ளே வைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பழத்தை வாங்கி சாப்பிட்லாம். சீசன் டைம்லேயோ இல்லை கிடைக்கிறப்பையோ இந்த பழம் பார்த்திங்கன்னா தவறாமல் வாங்கி சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. எந்த பழமாக இருந்தாலும் நம்ம வாங்கினோடனே ஃபஸ்ட்டு எடுத்து சாப்பிடாமல் அதை நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சு கழுவி எடுத்து சாப்பிடுங்க.